தலைப்பு கல்வியை போற்று. நுழையும் முன் கல்விக்கு எல்லை இல்லை. மனிதர்கள் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கல்வி மனிதர்களை உயர்த்துகிறது. அஃது ஒரு செல்வமாக கருதத்தக்கது. அத்தகைய கல்வி மனிதர்க்கு எவற்றையெல்லாம் தரும் என்பதை விளக்கும் பாடலை கற்போம் வாருங்கள். டேஸ் ஒரு செல்வமாக கருதத்தக்கது கல்வி. அடுத்து நூல்வெளி. இந்த பாட்டை யார் எழுதினார் அப்படின்னா பா செய்குதம்பி பாவலர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெற்றவர். இவர் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நீதி வெண்பா என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. செய்குதம்பி பாவலர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். அவர் செய்குதம்பி பாவலர். அடுத்து சதாவதானி அப்படின்னா சதம்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுபவர் சதாவதானி. சதாவதானி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம தம்பி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 100 வேலையை ஒன்றா செய்கிறதுக்கு திறமசாலி யார் அப்படின்னா நம்ம தம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். இவர் எழுதின மற்ற நூல்கள் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி. இப்போ பாட்டு என்னங்கிறத பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படிங்கிறது 4 வரி தான் பாட்டு. சொல்லும் பொருளும் பெருக்கி வளர்த்து, மருளை மயக்கத்தை, தெருளை தெளிவை, அறுத்துவதும் தருவதும், திருத்தி சீராக்கி, மதி அறிவு, ஆவி உயிர், பொருத்துவதும் சேர்ப்பதும். அடுத்தது எதுகையை பற்றி கொடுத்துருக்காங்க. எதுகை அப்படின்னா அருளை மருளை அறுத்துவதும் பொருத்துவதும். நமக்கு ஏற்கனவே தெரியும் மோனைனா முதல் எழுத்து. அந்த மூ மாவரிசையில் வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றா வந்தது அப்படின்னா அது மோனை. 2வது எழுத்து ஒன்றா வந்ததுன்னா அது எதுகைன்னு நமக்கு தெரியும். அந்த எதுகையில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை கவனிச்சுக்கணும் நாம். அது என்ன அப்படின்னா முதல் எழுத்து அளவொத்து உள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து அளவொத்ததாக இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை ஆகும். அது என்ன முதல் எழுத்து அளவொத்து அப்படின்னா 2 சொற்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் சொல்லும் 2வது சொல்லலையும் அந்த முதல் எழுத்து குறில்னா குறிலாவே இருக்கணும், நெடில்னா நெடிலாக இருக்கணும். அப்படி இருந்து 2வது எழுத்து ஒன்றா வந்ததுனா தான் அதை எதுகைன்னு எடுத்துக்கணும். நமக்கு நாம் இதுவரையிலும் கவனித்தது 2வது எழுத்து ஒரே எழுத்தாக வந்தது அப்படின்னா அது எதுகை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த முதல் எழுத்து அளவொத்து இருக்கணும். குறில்னா குறில், நெடில்னா நெடில் இருக்கணும். அதையும் கவனிச்சுக்கணும். அதிலிருந்து ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அடுத்தது கற்பவை கற்ற பின்னில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை எழுதினது ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த முழு பாட்டையும் கொடுக்காம கூட கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் அப்படி கூட கேட்பாங்க. அது ஔவையார். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்வியானது நமது டேஸ் துணையாய் அமைகிறது. ஆவிக்கு. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை. கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்வி என்றே. நன்றி.